Hello, Assalamu alaikum. Namaskaram. Merry Christmas to all. எல்லாரும் நல்லபடியாக கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஸ்கூல்லாம் லீவ் விட்ருப்பாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க ஹாலிடேஸு. இப்போ நம்ம ஒருத்தர் மதிக்கலைன்னா அந்த இதை அந்த சைடு நீங்கள் போகாதீங்க. சும்மா போய் 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 அவங்கக்கிட்ட கெஞ்சுற மாதிரி பேச வேண்டாம், விட்டுருங்க. அவ்வளோதான். அவன் மதிக்கலையா, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இவ்வளோதான் இவங்க இது அப்படின்ட்டு. அவங்க வேணும்ன்ட்டு அவங்க நம்மளை ஒரு இன்சல்ட் பண்ணுவாங்க. முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி போய் தப்பு தப்பாக நம்மளை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பட் எதையும் நீங்கள் ரொம்ப போயிட்டு கெஞ்சுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஒரு லிமிட்டில் வைங்க. லிமிட்டில் வச்சாதான் நம்மளுக்கு நம்ம மரியாதை இருக்கும். நம்ம பாவம் நினச்சி நம்ம போய் சரி பாவம் தானே அவங்க அப்படி இப்படின்ட்டு போனோம்னா நம்மளை ரொம்ப மட்டம் தட்டுவாங்க. ஸோ அந்த லிமிட்லேயே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நல்லது தான். அதே மாதிரி எது வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. செய்கிறாங்களா செய்யட்டும், எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க நம்மளுக்கு கொடுமை பண்ணுறாங்களோ பண்ணட்டும். நம்ம பொறுமையாக இருந்தால் போதும். அதுக்கு கடவுள் கொடுத்துருவாரு. என்ன வேணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். ரொம்ப ஓவராக போகும்போது அதில் ரியாக்ட் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சண்டை போட வேண்டிய தேவையில்லை. நம்ம பார்த்து வச்சுக்க வேண்டியதுதான். சரி இதுதான் இவன் இதுதான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு லிமிட்டாக வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் மறக்கணுங்கிறது இல்லை. செஞ்சதெல்லாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. என்ன யார் செஞ்சாலும் சரி, செஞ்சதை மட்டும் மறந்துடாதீங்க. பட் அந்த நேரத்துக்கு சரி அப்படியே விட்டுருங்க. அதையவே வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த டாப்பிக்கை மறந்துற மாதிரி காமிச்சிருங்க. ஆனால் உள்ளே அந்த வைராகியம் இருக்கணும் உங்களுக்கு. நம்மளை இந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்கிற அந்த வைராகியம் ஒரு நாள் விட்டுறாதீங்க. அது உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. எல்லாம் நல்லவங்களாட்டம் நடிப்பாங்க. நடிக்கும்போது நல்லா அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா நல்லா நடிப்பாங்க. அப்படியாக்கோ நீ இப்படியாக்கோ அப்படி இப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் ஓ நம்மளை நல்லதாக சொல்கிறோம். ஆனால் அது ஒன்றும் இல்லை. அவங்க காரியம் முடிஞ்சிச்சுன்னா எட்டி உதச்சிருவாங்க. அது மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி அவங்க செய்கிறதெல்லாம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சே செஞ்சாலும் தெரியாத மாதிரி நின்றுக்கணும். கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் கொடுப்பார். கடவுள் கொடுக்காம என்ன நம்ம நினைக்கிற நேரத்துக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காது, அவ்வளோதான். பட் லேட்டர் ஆன் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருப்பார் கடவுள். அவன் அனுபவிக்காட்டி அவன் பசங்க அவங்க பசங்களோட பசங்க அப்படியெல்லாம் அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம நிம்மதியாக இருந்துக்க வேண்டியதுதான். நம்ம அதுக்குன்னு வரி பண்ணிட்டு பேசி அந்த அந்த இதே நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். நம்மளால முடியுதா என்ன வேணா நீ என்ஜாய் பண்ணு, அவ்வளோதான் லைஃப்பை. உன்னால் முடிகிற அளவுக்கு நீ சந்தோஷமா இரு. போனதை நினச்சி அதையவே நினச்சி நம்ம வருத்தப்பட்டுட்டு நம்ம இன்னும் நேட போகிறதில்ல. அதே மாதிரி நடக்க போகிறது இனி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், அதை பற்றி கவலைப்படு. இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், நல்லா இருக்கிறோமா, அதை மட்டும் நினச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் உங்கள் புருஷனை இன்சல்ட் பண்ணுறீங்க. புருஷனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லை. ஒரு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் அது அப்படி இப்படி போகுது இப்படி. அதே உன் அப்பனுக்கு நீ செய்வியா? உங்கள் அப்பாங்கும்போது நீ நல்லா ஐயோ சூடாக கொடுக்கணும், நல்லதாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீல்ல. அந்த மாதிரி அதே மாதிரி அப்பா தான் உன்னோட குழந்தைகளோட அப்பா தான் அவன் புருஷங்கிறவன். அப்போ அவனுக்கு மரியாதை கொடுங்க. அவனுக்கு மரியாதை கொடுத்து அவனுக்கு வேணுங்கிறது சரி. இப்போ நம்ம ஒன்று செஞ்சு கொடுக்குறோம், அது நல்லா இருக்கா, நம்ம சாப்பிட முடியுமா? இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா காலையில் ஏதாவது கொடுத்தாங்கன்னா மத்தியானம் சாப்பிடும்போது சில இதெல்லாம் வறண்டு கிடக்கும். நம்மளுக்கே தெரியும். அது ஸ்கூலில் போய் பார்க்கும்போது மத்தியானம் பார்த்தா பருப்பு சாராட்டு இருக்கும், அப்புறம் அல்வா துண்டாட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சில நூடுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சு அப்படியே ஒட்டிட்டு நிற்கும். அந்த மாதிரி சப்பாத்தியாக இருந்தாலும் வறண்டு போன மாதிரி இருக்கும். சில சப்பாத்தி நல்லா இருக்கும், சில சப்பாத்தியெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. இட்லியும் அப்படி தான். சூடாக சாப்பிட்டா அது ஒரு வேறு டேஸ்ட்டு. அதே நம்ம மத்தியானத்துக்கு கொண்டு போய் ஸ்கூல் பீரியட் பெல் அடித்த பிறகு போய் சாப்பிடும்போது கல்லாட்டு இருக்கும். அப்போ அது நம்மளுக்கு தெரியணும், இவன் மத்தியானம் தான் சாப்பிடுவான். புருஷனாக இருந்தாலும் அவன் மத்தியானம் தான் சாப்பிட போகிறான். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? சோறுனா சோறு நல்லா இருக்கணும், குழம்பா இருந்தாலும் சரி கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், நல்லா இருக்கணும். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, அது கொதிக்க சான்ஸ் இல்லை. இப்போ குளிர்காலம் வேறு. இப்போ எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நம்ம நினச்சிக்கணும், என் பையன்னா நான் அப்படி கொடுப்பேனா, என் அப்பான்னா நான் அப்படி கொடுப்பேனா, அப்போ ஏன் புருஷனை மட்டும் மட்டம் தட்டுறீங்க? இப்போ புருஷனே அந்த வேலையில் வையுங்க. அவனுக்கும் நல்லதாக சாப்பாடு கொடுக்கணும், அவனையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். ஏன்னா அவன் சம்பாதிச்சு தான் நீ சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சொகுசாக வாழ்ந்துட்டுருக்குற. அவன் சம்பாதியம் இல்லைன்னா நீ அவ்வளோதான். அது தெரிஞ்சுக்கோ. அவங்க அப்பா சம்பாத்தியத்தில் நீ வாழ முடியாது. எத்தனை நாள் பார்ப்பாங்க அவங்க? கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அப்போ புருஷன் உன் பையனையும் அவன் தான் பார்க்குறான், புருஷன்காரன் தான் பார்க்குறான். அந்த நினப்பு இருக்கணும் நம்மளுக்கு.
நம்ம புருஷன் சம்பாதிச்சு கொண்டு வந்து தான் நம்ம குடும்பத்தை நடத்துகிறான். அவனுக்குன்னு ஒரு மாதிரி சண்டைங்கிறது இருக்கும் சாதாரணதா. அதுக்குன்னு அவனை வந்து வேட்டு வைக்கிறது, சாப்பாட்டில் வேட்டு வைக்கலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம் நினைக்காதீங்க. அவன் இல்லைன்னா தான் உங்கள் வாழ்க்கையோட இது உங்களுக்கு தெரியும். உண்மையான இது யார், அம்மா அப்பா எவ்வளோ பார்ப்பாங்க, அண்ணன் தம்பிக்கு எவ்வளோ பார்ப்பானுங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உங்கள் புருஷன் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வேல்யூ. அவன் போயிட்டான்னா உங்களையவே மதிக்க மாட்டாங்க யாருமே. இப்போ சில இடத்துல எல்லாம் வந்து புருஷன் இல்லைன்னா அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு இடத்துல வெளியில் இறங்குறாங்கன்னா அவங்க மூஞ்சி முழிச்சோம்னா இன்னைக்கு நாஸ்தி அப்படிம்பாங்க. அது சொன்னது நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நானும் அனுபவிச்சிருக்கிறேன். அது உண்மைதான், இல்லைன்னு இல்லை. அதை நம்புறது இல்லை நம்ம. பட் ஆனால் சில நேரத்தில் நானே போகும்போது யாரையா பார்த்தேன்னா சரி பாவம் தானே, அந்த அம்மா என்ன பண்ணும், அவங்க புருஷன் செத்ததுக்கு அப்படின்னு நினைப்பேன். பார்த்தா போன இடத்துல பார்த்தோன்னா இன்னைக்கு இல்லைம்மா நாளைக்கு வாங்க அப்படிம்பாங்க. அவ்வளோ தூரம் போயிட்டு அப்போ நம்ம உறுத்தல் தான் நம்ம மனசில். அது அந்த அம்மா பார்க்கும்போது இவங்க சொல்லுவாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பு வந்த உடனே சரி அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு நம்ம போயிடுவோம். பட் போய் அங்கே அடிபடும்போது பார்த்தியா இதுக்கு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி லேடிஸை பார்த்தா இப்படின்னு. நம்ம இதில் இல்லை, அது முஸ்லீம்ஸில் சுத்தமாக அந்த பிலீவ் இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம இது தான் பண்ணிகிட்ருக்குறோம். பட் அவங்க ஹிந்துஸில் சொல்கிறதெல்லாம் வந்து சிலதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் அவங்க அனுபவிச்சதுனால தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லாமல் சொல்லலை. இதெல்லாம் வந்து அனுபவம் தான், அவங்களுக்கெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த இதில் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருங்க. புருஷனை மதிங்க. உங்கள் அப்பாவோட ஸ்தானத்தில் தான் அவன் இருக்கிறாங்கிறத நினப்பு இருக்கட்டும். உன் புருஷன்தான், ஆனால் உன் குழந்தையோட அப்பா, அந்த நினப்பு உங்களுக்கு இருக்கட்டும். அவனுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. சும்மா இன்சல்ட் பண்ணாதீங்க, புருஷனை மட்டம் தட்டாதீங்க. அவன் சம்பாதிச்சு கொண்டு வந்து தான் நீ இன்னைக்கு சொகுசாக வாழ்கிறங்கிறத அந்த நினப்பு இருக்கட்டும். உங்கள் அப்பா சம்பாதிச்சு தான் நீ வாழ்ந்த. இப்போ உன் குழந்தையெல்லாம் வாழ்கிறது, நீயும் வாழ்கிறது வந்து உன் புருஷன் கொண்டு வந்துட்டு. அந்த நினப்பு மட்டும் இருக்கட்டும். அதுதான் இன்றைக்கியோட டாபிக். ஓகே, மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். என்ஜாய். ஓகே, பாய். தேங்க்யூ.